ஒரு 2-3 இது ஒரு 2-3 டேஸா நான் வந்து ரிசர்ச் பண்ணி, 2-3 டேஸ் இல்ல, கொஞ்ச நாளாவே ரிசர்ச் பண்ணி எங்கெல்லாம் பேசிக்ஸ் நம்ம வந்து ஹவு டு பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ், அதாவது எல்லாரும் மாதிரி நம்ம சேல்ஸ் பண்ணோம்னா எல்லாரும் மாதிரி தான் நமக்கு ரிசல்ட் வரும். ஆனா வந்து எல்லாரோட ஒரு டிஃப்ரெண்டா இருந்தா நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், அதுல ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டாப் ஈவன் 20 டைம்ஸ் எம்டிஆர்டி அண்ட் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பீப்புள், செவரல் புக்ஸ் அதெல்லாம் படிச்சுட்டு ஒரு ஒரு சாராம்சமா வந்து டிஃப்ரெண்ட் ஒரு 1 மந்தோட என்னோட எஃபர்ட்னு இருக்கலாம். அது ஒரு 3 டேஸ்ல நான் ஒரு கன்சைஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போறேன். ஸோ ப்ளீஸ் நோட் டவுன். உங்களோட பென் அண்ட் பென்சில்ல எதுக்கு சொல்றேன் அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ லெட் அஸ் கோ டு த பிரசன்டேஷன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்சூரன்ஸ் சேல்ஸ் அப்படின்னாலே நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ் தான் பண்றோம் இல்லைங்களா? ப்ராடக்ட் செல்லிங், வி ஆர் டூயிங் ப்ராடக்ட் செல்லிங் அப்படின்னு பண்றோம். இந்த ப்ராடக்ட் செல்லிங்ல நம்ம எப்படி பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வி ஆர் டூயிங் என்ன இன்னைக்கு என்ன ஹார்ட் ப்ராடக்ட் இருக்கு ஆர் என்ன ப்ராடக்ட் நமக்கு வந்து ரொம்ப கண்டிசிவான ப்ராடக்ட் இருக்கு. ஸோ வி ஆர் கோயிங் பை த ஒரு ப்ராடக்ட், நம்ம கம்பெனில ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அந்த ப்ராடக்டை நாம வந்து நல்லா படிக்கிறோம். அந்த ப்ராடக்டை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நாம வந்து நம்ம கஸ்டமரை அணுகிறோம். ஐ ரைட் சார் அருள்ராஜ்? கரெக்டுங்களா? எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். ஓகே, அந்த ப்ராடக்டை நல்லா படிச்சுட்டு நம்ம கஸ்டமரை மீட் பண்றோம். அப்படி பண்ணும்போது என்ன பண்றோம், இன்னும் கஸ்டமருக்கு ஒரு ஹார்ட் ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்றோம், அதோட ஃபீச்சர்ஸ், பெனிஃபிட், அட்வான்டேஜஸ் சொல்றோம், எதுக்கு நீங்க வாங்கணும் அப்படின்னு சொல்றோம், சைன் பண்ணுங்க, செக்கை சைன் பண்ணுங்க அப்படின்றோம். செக்னா CHUK, செக்கை சைன் பண்ண சொல்றோம் நம்ம. ஸோ இதுதான் நம்மள்ட்ட நடக்குது இல்லைங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் டூயிங், ரைட்? செக்கை சைன் பண்ண சொல்றோம், சைன் த செக் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஹார்ட் ப்ராடக்ட் இருக்கு, இந்த ப்ராடக்டை நம்ம வந்து சேல்ஸ் பண்ண சொல்றோம். திஸ் இஸ் வாட் ஜென்ரலி நம்ம பண்றது. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தட் வந்து 20th century மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பழைய நூற்றாண்டோட மெத்தட். வி ஆர் நாட் ஃபாலோயிங் த நியூ மெத்தட். ஏன்னா ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படின்றது நீங்க மட்டும் விற்கல, உங்களோட சேர்ந்து 13 லட்சம் ஏஜென்ட்டும் இதை விற்கிறாங்க. ஃபீச்சர்ஸ் வந்து இன்டர்நெட்ல அவைலபிள் இருக்கு. ஒய் யூ மஸ்ட் பை. இப்போ வந்து சப்போஸ் ஒரு GKNM ஹாஸ்பிட்டல் அப்படி ஏதோ ஒரு, சாரி ஐ எம் நாட் நேமிங் த ஹாஸ்பிட்டல், எது ஏன்னா ஒரு நல்ல பிராண்ட் இருக்கிற ஹாஸ்பிட்டல், அஃப்கோர்ஸ் GKNM இஸ் வெரி குட், இது நல்ல பிராண்ட் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல ஒன்று பண்றாங்க, வி ஆர் டூயிங் எ ஃபேண்டாஸ்டிக் கீமோதெரபி அப்படின்னு சொல்றாங்க. வி ஆர் டூயிங் எ ஃபேண்டாஸ்டிக் கீமோதெரபி அப்படின்னு சொல்றாங்க. கீமோதெரபின்னா தெரியும் இல்லைங்களா, இந்த கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு, யூனோ தட், அந்த கீமோதெரபி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாங்க பண்ணிக்கங்கன்ற. இஸ் இட் யூஸ்ஃபுல்? தோ கீமோதெரபி இஸ் வெரி குட், ஹாஸ்பிட்டல் இஸ் வெரி குட், அங்க பண்ற டாக்டர்ஸ் ஆர் வெரி குட். ஸோ இது எல்லாமே நல்லா இருந்து கூட எனக்கு அது தேவையில்லைங்க, நான் அதனால போய் பண்ண மாட்டேன். ரேட் இஸ் வெரி குட். ஸோ இது எல்லாமே கீமோதெரபி நல்லா இருந்தாலும், எல்லாருக்கும் வந்து கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு நல்லா இருந்தாலும், பட் வி டோன்ட் வாண்ட் தட் கீமோதெரபி. ஸோ அப்படி இருக்கும்போது நாங்க போகவே மாட்டோம். ஸோ ஹார்ட் ப்ராடக்டா இருக்கு, ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்கு, ஒய் யூ மஸ்ட் பை. கீமோதெரபி சீக்கிரம் குணப்படுத்தலாம், அதே சமயத்துல வந்து இவ்வளவு மார்க்கெட்லேயே லோயஸ்ட் பேமெண்ட் இருக்கு, வந்து வாங்குங்க, வந்து பண்ணிக்கங்கன்னு சொன்னா நோபடி வில் கோ. சிமிலர்லி நம்ம ப்ராடக்ட்ஸ் நம்ம செல் பண்ணும் போதும் ஒரு ப்ராடக்டை நம்ம வந்து எவ்வளவுதான் நல்லா சொன்னாலும், அன்லஸ் அதர்வைஸ் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கிற வரைக்கும் தட் ப்ராடக்ட் வில் நாட் கெட் சோல்டு. அது உங்களை அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ கஸ்டமர் வில் அவாய்ட் யூ, கஸ்டமர் வில் நாட் கிவ் டைம் டு யூ. அதனால நம்ம என்ன பண்றோம்னா இந்த ப்ராடக்ட் செல்லிங்கை நம்ம வந்து we will do it in a different way. எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா we have to கொஞ்சம் நம்ம மென் பண்ணிக்கணும். இதுல எப்படி மென் பண்ணிக்கிறது, நாம இது வந்து கான்செப்ட் செல்லிங் அப்படிங்கிற நியூ கான்செப்ட் போகணும். ஸோ நாம ஒரு கான்செப்ட் செல் பண்ணும்போது, அதாவது ஒரு ஸ்டோரி டெல்லிங் மெத்தட்லயோ ஒரு கான்செப்டையோ எதுக்கு நாம வாங்கணும். இப்ப செவரல் கான்செப்ட்ஸ் இருக்குங்க. இப்போ வந்து ஒரு மரம் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த மரத்துக்கு தண்ணி ஊத்தணும்னா ரூட்ஸ் நமக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாதான் மரம் வந்து நல்லா விளையும். ஸோ ரூட்ஸ் கான்செப்ட் இருக்கு. அதுக்கப்புறம் லைஃப் ஈவெண்ட் கான்செப்ட் இருக்கு. அந்த மாதிரி செவரல் கான்செப்ட் இருக்கு. இந்த கான்செப்ட் செல்லிங்ல யாரெல்லாம் டாப்பர்ஸ், MDRTs, அதுக்கப்புறம் இங்க நம்ம பிரான்ச் MDRTs பார்க்காதீங்க, வேர்ல்டு லெவல் MDRTs,
சிங்கப்பூர் ஆகட்டும், யூஎஸ்ஏ ஆகட்டும், துபாய் ஆகட்டும், அண்ட் பாம்பேல ஆகட்டும், லாட் ஆஃப் பீப்புள், பரத் பாரிக் அவர்கள் ஆகட்டும், அவங்க எல்லாம் எப்படி நம்ம செல் பண்றாங்க அப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்ணதுல ஒரு காமன் டினாமினேட்டர் என்ன வந்ததுன்னா, இந்த கான்செப்ட் செல்லிங்ல அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அந்த கான்செப்ட் செல்லிங்ல நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் பி a பெட்டர் சேல்ஸ் பர்சன். நீங்க ஒரு இதா இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் செல்லிங்ல இதுதான் நான் இப்ப கொடுக்க போறது மட்டும்தான் இல்லை, நான் 3ன்னு சொல்லியிருந்தேன். பட் அதே சமயத்துல ஐ ஹவ் கம் அப் வித் ஒரு 5 to 6 கான்செப்ட் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். ஸோ நீங்களும் உங்களோட கான்செப்ட் யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் கான்செப்ட்ஸ். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, we all know இந்த ஸ்காலர்ஷிப் கான்செப்ட் நான் முன்னாடியே உங்கள்கிட்ட நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். ஸ்காலர்ஷிப் கான்செப்ட், எல்ஐசி வில் கிவ் ஸ்காலர்ஷிப் கான்செப்ட். ரெண்டாவது இன்கம் ப்ரொடெக்ஷன் கான்செப்ட். இன்கம் ப்ரொடெக்ஷன் கான்செப்ட் அப்படின்னா என்னன்னா, சப்போஸிங் நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லலாம். ஒரு ஃபேமிலி இருக்குங்க, டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஃபேமிலி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு லக்ஸுரியஸ் லைஃப் இருக்கிற ஃபேமிலி, தென் கம்ஃபர்டபுள் லிவிங் இருக்கிற ஃபேமிலி, அதுக்கப்புறம் ஹேண்ட் டு மவுத் இருக்கிற ஃபேமிலி, அதுக்கப்புறம் ஃபோர்த் வந்து we have got a family charity. அதாவது இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணாதான், குடும்பத்தை விட்டு இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணாதான் அந்த ஃபேமிலியில நம்ம வாழ முடியும். இவங்களுக்கு எல்லாமே இன்கம் தாங்க. அப்ப இந்த லக்ஸுரியஸ் ஃபேமிலிக்கு என்ன பேசிக்ஸ் ஆஃப் லக்ஸுரி லைஃப் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இன்கம் இல்லைங்களா? உங்க இன்கம் இஸ் டிட்டர்மினிங் வாட் கைண்ட் ஆஃப் க்ளோத்ஸ் யூ ஆர் வேரிங், என்ன போன் நீங்க வச்சிருக்கீங்க, என்ன வண்டி நீங்க வச்சிருக்கீங்க, உங்க சில்ட்ரனுக்கு என்ன எஜுகேஷன் வச்சிருக்கீங்க. சோ இந்த 4 இதெல்லாமே டிட்டர்மைன் பண்றது என்ன? இன்கம். நாம இது எல்லாமே வந்து ஒரு கஸ்டமருக்கு சொல்லும் போது we are going to give income to the family. அந்த இன்கம் எப்படி ப்ரொடெக்ட் பண்றது? இப்ப சப்போஸ் ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப்ல இருக்கிற ஃபேமிலி, ஒரு மெஜாரிட்டி இருக்கிற ஃபேமிலி நீங்க வந்து அப்ரோச் பண்றீங்க. அந்த கம்ஃபர்டபுள் இருக்கிற ஃபேமிலி சப்போஸிங் 50,000 rupees அவர் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த 50,000 rupees சப்போஸிங் அவர் வந்து இறந்துட்டாருன்னு வச்சுங்க. சப்போஸ் இறந்துட்டா என்ன சொல்லணும்? அந்த இறப்புனால இன்கம் வந்து you are earning. Okay, you are earning. இப்ப when this person is not here, அப்ப who will earn? I will earn. I என்ன? இன்சூரன்ஸ் will earn. அப்ப உங்களுக்கு 1 crore rupees உங்க ஃபேமிலிக்கு கேஷ் டிரான்ஸ்ஃபர் நடக்குதுன்னா your income is protected. சரிங்களா? இன்கம் இஸ் ப்ரொடெக்டட். அப்ப அந்த இன்கம் ப்ரொடெக்ஷன் கான்செப்டை நாம நல்லா சொல்லணும். ஸ்காலர்ஷிப் கான்செப்ட் எவ்ரிபடி நோஸ், நம்ம குரூப்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே. ஸோ ஸ்காலர்ஷிப் கான்செப்ட் மீன்ஸ் வாட்? உங்க சில்ட்ரனுக்கு நீங்க நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும்னா நீங்க இருக்கும்போது உங்க இன்கம் ப்ரொடெக்ட் பண்ணும், இல்லாதப்ப எல்ஐசி கான்செப்ட் ஸ்காலர்ஷிப் வில் கிவ். சிமிலர்லி உங்க ஃபேமிலி நீங்க இருக்கும்போது நல்ல இன்கம் ஏர்னரா இருக்கும்போது, பிரெட் வினரா இருக்கும்போது யூ ஆர் கிவிங் இன்கம். நீங்க உங்களையே நீங்க நினைச்சு பாருங்க. ஸோ புட் யுவர் செல்ஃப் இன் அந்த பொசிஷன்ல நினைச்சு பாருங்க. லக்ஸுரியஸ் லைஃப்ல இருக்கோமா, இல்லாட்டி நம்ம வந்து கம்ஃபர்டபுள் லைஃப்ல இருக்கோமா, அதர்வைஸ் நாம வந்து ஹேண்ட் டு மவுத்ல இருக்கோமா, இல்லாட்டி நாம வந்து சேரிட்டியில இருக்கோமா. சப்போஸ் ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப்ல இருந்து அந்த ஏர்னிங் பர்சன் இறந்துட்டால் வாட் வில் ஹேப்பன் டு த ஃபேமிலி? ஹேண்ட் டு மவுத்துக்கு வந்துடும். ஹேண்ட் டு மவுத்ல இருந்து இருந்தா சேரிட்டிக்கு வந்துடும். சேரிட்டி இந்த சென்ஸ் இன்னொரு ஃபேமிலியை நம்பி நாம வந்து வாழற மாதிரி ஆயிடும். ஸோ லக்ஸுரியஸ் லைஃப் இருந்தா கூட அவங்களோட இன்கம் வந்து பாதிக்கப்படும், அவங்களோட இதாகும். கீ பர்சன் இறந்து போயிட்டால் அப்ப இருக்கும்போது அந்த இன்கம் ப்ரொடெக்ஷன் we are going to give. அதுதான் இன்கம் ப்ரொடெக்ஷன் கான்செப்ட். செகண்ட் பிளான் பி கான்செப்ட். பிளான் பி கான்செப்ட் நான் அப்புறம் சொல்றேன். இன்னொன்னு வந்து ஸ்டோரி டெல்லிங் கான்செப்ட். எப்பயும் நம்ம வந்து யூ ஹாவ் டு மீட் கஸ்டமர் ஒரு ஸ்டோரியோட போங்க. தயவு செஞ்சு when you are going to meet the customer, go and tell a story. ஆடியோ வர மாட்டேங்குது. ஹலோ கேக்குதா? ஹலோ ஹலோ ஆடியோ ஹலோ ஹலோ சார் கேக்குது சார், கேக்குது கேக்குதா? சார், கேக்குது. ஓகே. சோ நம்ம வந்து ஒரு ஸ்டோரியோட போங்க. ஸ்டோரி எப்படி போறது அப்படின்னா, ஒரு பாஸ்ட் ஈவெண்ட்ஸையோ இல்லாட்டி எனிதிங் which is more relatable, அவங்களுக்கு ரிலேட்டபிளா இருக்கிற மாதிரி போய் பாருங்க. அப்ப ஸ்டோரி சொல்லும் போது என்ன ஆகும்னா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து யூ கேன் டெல். இப்போ வந்து சென்னையில ஒரு 10 years பேக் ஒரு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தது. ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் தட் ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டல் வந்து தே ஆர் கோயிங் ஃபார் எக்ஸ்பேன்ஷன். எக்ஸ்பேன்ஷன் போகும்போது
அந்த எக்ஸ்பான்ஷனுக்கு லோன்லாம் வாங்கிட்டு வரும்போது அந்த இனிஷியேட் பண்றாங்க. இனிஷியேட் பண்ணும் போதே அந்த ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாரு. ஸோ அரௌண்ட் 60 கோடி ரூபாய் வந்து லோன் வந்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படி ஆகும்போது வாட் வில் ஹேப்பன், அந்த அந்தோட அந்த டிஸ்ட்ரெஸ்ல என்ன ஆகும், டெத், டைவர்ஸ் அண்ட் தென் டெஸ்பிரேஷன். இந்த மூணுத்துலயுமே என்ன ஆகும், 3Dன்னு சொல்லுவோம், டெத், டைவர்ஸ், டெஸ்பிரேஷன். இதுல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட அசெட் வேல்யூ மோர் தென் 40% லெஸ் ஆயிடுங்க. இன்கேஸ் ஆஃப் சம்படிஸ் டெத், ஒருத்தர் வந்து எனி அசெட்டை விற்கிறாரு அப்படின்னா அப்ப என்ன ஆகும், 40% ஆஃப் யுவர் எக்ஸிஸ்டிங் அசெட்டோட வேல்யூ கம்மியாயிடும். இன்கேஸ் டைவர்ஸா இருந்தாலும் உங்களுக்கு 40%, அவங்களுக்குன்னா யாரு டைவர்ஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு 40% ஆயிடும். இட் இஸ் ஜஸ்ட் லைக் ஒரு கான்செப்ட் மாதிரி சொல்லுங்க. அதே மாதிரி டெஸ்பிரேஷன், எனக்கு வந்து கடன் பட்டிருக்கேன், அந்த டைம்ல வந்து இமீடியட்டா நான் வைக்கணும், ஈவன் ஸ்டாக் ஆகட்டும், வீடு ஆகட்டும், எனிதிங். அப்பயும் பாத்தீங்கன்னா there is a good chances of losing the market வேல்யூல இருந்து 40% கம்மியாகி விற்கிற மாதிரி ஆயிடும். ஸோ அப்போ வந்து என்னாச்சுன்னா அந்த ஹாஸ்பிட்டல் 60 கோடி ரூபா அவர் எடுத்துட்டு எக்ஸ்பான்ஷன் பண்ணும்போது இருக்கிற ஹாஸ்பிட்டல் வேல்யூ 40% குறையிற மாதிரி ஆயிடும். ஆனா நல்ல வேளையா அவர் வந்து ஒரு 50 crore இன்சூரன்ஸ் எடுத்திருந்தார். எடுத்ததுனால அந்த ஈவன் அன்பார்ச்சுனேட் டிமைஸ் ஹேஸ் சேவ்டு ஃபேமிலி. அந்த ஹாஸ்பிட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா போச்சு, அவங்க ஃபேமிலி சேவ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி டெல்லிங் கான்செப்டை நீங்க சொல்லணும். அதே மாதிரி யூ ஹவ் காட் ரியல் லைஃப் ஸ்டோரிஸ் நீங்க சொல்லி கனெக்ட் பண்ணும்போது யூ வில் பி அந்த ட்ரான் டு த கஸ்டமரை உங்களை வந்து கேட்கணும்னு தோணும். அதனால ஸ்டோரி டெல்லிங் கான்செப்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இன்கம் இஸ் பேசிக்ஸ் ஆஃப் லைஃப். இன்கம் வந்து பாத்தீங்கன்னா எனி பர்சன் வித்தவுட் இன்கம் சர்வைவ் ஆக முடியுமா? ஈவன் நம்ம வந்து ஒரு நார்மல் ஒரு லோயஸ்ட் லெவல்ல இருக்கிறவன்ல இருந்து ஹையஸ்ட் லெவல்ல இருக்கிற வரைக்கும் அந்த இன்கம் கண்டினியூஸ் ஆப்ரேட்டிவ் இன்கம் அப்படிம்பாங்க பெரிய பெரிய கம்பெனில. இந்த ஆப்ரேஷனல் இன்கம் வந்து ரெவென்யூ ஜென்ரேட் ஆயிருக்கிற கம்பெனி. இப்ப ஜொமேட்டோன்னு ஒரு கம்பெனி இருக்குங்க. ஜொமேட்டோ அந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் இல்லை, இட் இஸ் நாட் மேக்கிங் ப்ராஃபிட், பட் ரெவென்யூஸ், ஆப்ரேட்டிங் ரெவென்யூஸ், கண்டினியூஸ் இன்கம் வந்துட்டு இருக்கு, எக்ஸ்பென்சஸும் ஆயிட்டு இருக்கு, இன்கம் வந்துட்டு இருக்கு, எக்ஸ்பென்ஸும் ஆயிட்டு இருக்கு. தட் கம்பெனி இஸ் எ குட் கம்பெனி பிகாஸ் தட் மோர் ரெவென்யூ கம்ஸ் இன். ஸோ நம்ம ஒரு பப்ளிக்லி லிஸ்டட் கம்பெனியை வந்து இன்கம் டிட்டர்மைன் பண்ணி அதோட ஸ்டாக் ப்ரைஸ் போகும்போது உங்களுக்கும் லைஃப் டைம் இன்கம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் ரிட்டையர்மெண்ட் ஆறாரு அப்படின்னு சொன்னா அந்த டைம்ல போயிட்டு நமக்கு வந்து என்ன வேணும், சப்போஸ் 6 டைப் ஆஃப் இன்கம்ஸ் வேணும். இதை நோட் டவுன் பண்ணீங்க, என்னென்ன 6 டைப்ஸ் நான் சொல்றேன். ஒருத்தர் ரிட்டையர் ஆயிட்டாருன்னா அவருக்கு 6 வகையான இன்கம்கள் அவங்க ஃபேமிலியை அவர் சஸ்டெயின் பண்றது இருக்கும். நம்பர் 1 இஸ் ரெண்டல் இன்கம், சரிங்களா? நம்பர் 2 இன்ட்ரெஸ்ட் இன்கம், எஃப்டில இருந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம் வருது. நம்பர் 3 டிவிடெண்ட்ஸ் இன்கம், டிவிடெண்ட் ஸ்டாக் போட்டிருந்தாருன்னா அதுல இருந்து டிவிடெண்ட் இன்கம் வரலாம். அதுக்கப்புறம் கூப்பான்ஸ்னா இப்போ வந்து லைக் கூப்பான்ஸ், நான் கன்வெர்ட்டபிள் பாண்ட் எல்லாம் சொல்றோம், அதுல இருந்து இருக்கு. அப்புறம் சோசியல் செக்யூரிட்டி, கவர்மெண்ட் கொடுக்குற பென்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ ஃபாரின் கண்ட்ரீஸ்லயும் இருக்கு, நம்ம கண்ட்ரிலயும் இப்போ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க பிரைம் மினிஸ்டர்ஸ் அடல் பென்ஷன் யோஜனா, அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த 4 வகையான இன்கம், 5 முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, இது எல்லாருமே இருந்தா வாட் யூ ஹவ் டு டெல், இந்த 5 டைப்ஸ் ஆஃப் இன்கம் ஆர் நாட் கேரண்டீட் இன்கம். என்ன, ரெண்டல் இன்கம் கேரண்டி கிடையாது, இன்ட்ரெஸ்ட் இன்கம் கேரண்டி கிடையாது, டிவிடெண்ட் இன்கம் கேரண்டி கிடையாது, பாண்ட் இன்கம் கேரண்டி கிடையாது, சோசியல் செக்யூரிட்டி கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகலாம், கவர்மெண்ட் இதாகலாம், அதுலயும் நமக்கு கிடைக்காது, கேரண்டி கிடையாது. வாட் இஸ் கேரண்டீட் இன்கம் வித்தவுட் எனி ஒரி, உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லணும். நீங்க கஸ்டமருக்கு இந்த 5த்தையும் சொல்லிட்டு நான் 6வதா ஒண்ணு சொல்றேங்க, ஆனுவிட்டி இன்கம். ஆனுவிட்டி இன்கம் அப்படிங்கிறது பென்ஷன் ஃபண்ட்ஸ். இந்த பென்ஷன் ஃபண்ட் உங்களுக்கு வந்து கேரண்டீடு லைஃப் டைம் இன்கம். 65-70 வயசுல இப்ப நம்ம யூனிட்ல சார் இருக்காரு, சௌந்தரராஜன் சார் இருக்காரு, ரகுநாதன் சார் இருக்காரு. இப்ப போயிட்டு நீங்க வந்து மார்க்கெட் பிளக்சுவேஷன், கூப்பன்ஸ், ரெண்டல் அதெல்லாம் வச்சுட்டு நீங்க வந்து பிளே பண்ண முடியுமா, அதுல டிபெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா மோஸ்ட் லைக்லி வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட் தான் எஸ்ன்னு சொல்ல முடியும், இல்லாட்டி நோன்னு சொல்லலாம். ஆனா ஒரு ஆனுவிட்டி பென்ஷன் வந்துட்டு இருந்தா ரெகுலர் வித்தவுட் டூயிங் எனிதிங், நான் ஒண்ணுமே பண்ணாம இந்த இன்கம் எனக்கு லைஃப் டைம் வந்துட்டு இருக்கு அப்படின்னா தட் வில் கிவ் எ பீஸ் ஆஃப் மைண்ட்.
ஸோ அந்த ஆனுட்டி இன்கம் தான் யூ ஆர் கோயிங் டு கிவ். ஸோ உங்களுக்கு இன்கம் இஸ் த பேசிக் ஆஃப் லைஃப். இப்ப சப்போசிங் 60 இயர்ஸ் வரைக்கும் எனக்கு 2 லட்சம் ரூபாய் சேலரி, 61st இயருக்கு அப்புறம் எனக்கு வந்து சேலரி 0 ஆயிடுது. அப்போ வந்து என்ன பண்ணலாம்? என்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு? கைண்ட்லி டெல் மீ. 2 lakhs rupees ஒருத்தர் ஏர்ன் பண்றாரு, 60வது வயசுல ரிட்டையர் ஆயிடுறாரு, அவருக்கு வந்து இன்கம் வந்து இல்ல, என்ன பண்ணுவீங்க? என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? எனிபடி? நானே பேசிட்டு இருந்தா நல்லா இருக்காது, ஏதாவது ஐடியா சொல்லுங்க. பென்ஷன் வரலாம். ஓகே, பென்ஷன் இல்லன்னு இன்னைக்கு தேதியில யாருக்குமே பென்ஷன் கிடையாது. ஓகே, குழந்தைகிட்ட மகனோ மகிட்ட கையெழுந்து நிக்கலாம், நம்ம தேவைகளை குறைச்சிக்கலாம். கேன் யூ ரெடியூஸ் யுவர் நீட்ஸ்? குறைச்சிக்கலாமா? இல்லாட்டி 2 வேளை 3 வேளை சாப்பிடுறத 2 வேளை, கரண்ட் பில்ல குறைக்கலாம். அதெல்லாம் ஒரு லெவல் வரைக்கும் பண்ணலாம். சோ ஒரு லெவலுக்கு அப்புறம் பண்ண முடியாது. அப்ப நம்ம ஒண்ணுமே பண்ணாம வாட் வி ஹேவ் டு டு, அப்ப வந்து இன்னொரு நாள் நான் சொல்றேன், ஒரு 30,000 கான்செப்ட் அப்படின்னு இருக்கு. சோ 30,000 கான்செப்ட் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நம்பர்ஸ் கைண்ட்லி டெல். உங்களோட ராசியான நம்பர் என்ன? சௌந்தரராஜ் சார், உங்களோட ராசியான நம்பர் என்ன? 7. பாலசுந்தரம், உங்க நம்பர், ராசியான நம்பர்? கேக்கல. நம்பர்ல ராசியான நம்பர்ல இல்லைங்க சார். இது ஏதோ நம்பர் சொல்லுங்க, 1 ல 9 வரைக்கும். 9 சார். குமார் யாரு? ஏபிகே குமார் யாருன்னு தெரியல, ஜாயின் பண்ணிருக்காங்க. அப்புறம் செல்வப்பிரியா மேடம், உங்க நம்பர் என்ன? 4 சார். 4. பாலாஜி சார் 1. 1 சார். அருள், உங்க நம்பர் என்ன? 3 சார். 3. தாரணி, உங்கள? சார் 5. ஓகே, வெரி குட். சோ அதர் 2 people, அவங்களும் சொல்லுங்க, யாரா இருக்காங்க? அரவிந்த் 28,000. 28,000. 28,000. அது என்ன நம்பர்? நீங்க நம்பர் தான் கேட்டீங்க, அது ஒரு நம்பர். 28,000 கேட்டீங்க இன்னைக்கு காலைல பேசினது நான் உங்களை. ஓகே, இல்ல நான் ஆல்ரெடி வேற ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்லயும் எங்கயோ கேள்விப்பட்டது, வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, சோ நான் 30,000 see 30,000 அப்படின்னா this 30,000 is the world average of the human being living concept. 30,000 நாட்கள் தான் ஒரு ஆவரேஜான மனிதர்கள் வாழும் நாட்கள், சரிங்களா? அப்படி 30,000 நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது எப்படின்னா 30,000 நாட்கள்ல 80 வயசு வருது, சம்மர் அரௌண்ட் 80 இயர்ஸ் வருது. அந்த 80 இயர்ஸுக்கு நாம வாழ்ந்தோம் அப்படின்னா முதல்ல 20 வருஷம் நாம ஒன்னும் ஏர்ன் பண்ண போறது இல்லை. அதுக்கப்புறம் கடைசி 20 வருஷமும் நாம ஏர்ன் பண்ண போறது இல்லை. நடுவுல இருக்கிற 20 வயசுல இருந்து 60 வயசு தான் ஏர்ன் பண்ண போறோம். அந்த 60 வயசுலயும் நாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேரியர் வந்து செட் ஆகிறதுக்கு சம்மர் அரௌண்ட் 30 ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து ஜாப் டிரான்ஸ்பர், ஜாப் லாஸ், அதுக்கப்புறம் இருக்கிறது. அப்புறம் யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் அந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷனோட 20 வருஷம் பிளஸ் ப்ரீவியஸ் ஜெனரேஷனோட 20 வருஷம் நீங்க பாத்துக்கணும். உங்க குழந்தைகளையும் பாத்துக்கணும் 20 வருஷம், அதுக்கப்புறம் நெக்ஸ்டும் பாத்துக்கணும். அப்படி இருக்கும்போது இப்ப வந்து உங்கள்கிட்ட இருக்கிறது 15,000 நாட்கள் தான். யூ ஆர் கோயிங் டு ஏர்ன் ஒன்லி ஃபார் 15,000 டேஸ் தான் நீங்க வந்து பாருங்க. சப்போஸ் இப்ப வந்து அவருக்கு வந்து 40 வயசு ஆயிடுச்சு அப்படிங்கும் போது எவ்வளவு ஆகும் அவருக்கு? சம்மர் அரௌண்ட் 20 + 20 15,000 டேஸ் தான். 15,000 40 வயசு ஆயிடுச்சுன்னா 7,500 டேஸ் தான் இருக்கு. இந்த 7,500 டேஸ் வெரி வெரி க்ரூஷியல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 40ல இருந்து 60 அந்த டைம்ல அந்த ஃபேமிலியில இவர் தான் வந்து ஹையஸ்ட் ஏர்னிங் மெம்பரா இருப்பாரு. அந்த ஃபேமிலியே தாக்கு பிடிச்சிக்கிற மாதிரி இருப்பாங்க. அந்த டைம்ல இவருக்கு ஏதாவது ரிஸ்க் ஆயிட்டா தட் 7,500 டேஸ் கூட வெரி வெரி ரிஸ்கி, பிகாஸ் he is taking lot of stress that time, he is taking lot of risk that time, more people are dependent on that person. அப்படி இருக்கும்போது we have to take care of that person. அப்ப அந்த பர்சனுக்கு என்னென்ன கொடுக்கணும்? ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்கணும், we have to give the life insurance கொடுக்கணும், and for his retirement another 20 years. ஸோ இந்த மாதிரி நீங்க கான்செப்டை நீங்க சொல்லி பேசும்போது டெஃபினெட்லி உங்க கஸ்டமர் உங்கள்கிட்ட வந்து மீட் பண்ணுவாங்க. ஸோ கைண்ட்லி நோட் டவுன், இதெல்லாம் கான்செப்ட் இருக்கு.
நீங்களும் வந்து இந்த முடியறதுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் இந்த 5 கான்செப்ட் விட்டுட்டு 6வது கான்செப்ட் நீங்க ஏதாவது யோசிச்சு வச்சிருந்தீங்கன்னா யூ ஆர் ஓபன் டு டெல். ஓகே, ஸ்மால் சேலஞ்ச் எடுத்துக்கிறோம். சார் நான் ஒரு 6th கான்செப்ட் நான் சொல்றேன் அப்படின்னா யூ வில் பி கிவன் ஒரு 1 minute. சரிங்களா? சோ யோசிங்க. அப்ப we will go to the presentation next. ஐயோ my dear friends, ஒரே நிமிடம். இன்னொன்னு, நாம எப்பவுமே கஸ்டமரை மீட் பண்ணி போகும்போது என்ன பண்றோம், நாம we are taking appointments, my dear friends. அப்பாயின்மெண்ட் வாங்குறோம் இல்லையா? எழுந்துட்டோம், அப்பாயின்மெண்ட் இல்ல என்ன பண்ணுவீங்க? யூ கன்சிடர் தட் யூ டோன்ட் ஹவ் அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட் இல்ல என்ன பண்ணுவீங்க? எனிவே டெய்லி அப்பாயின்மெண்ட் சார் டைரக்ட் மீட்டிங் தான் சார் வரும். டைரக்ட் மீட்டிங். ஓகே, சப்போஸ் கூப்பிடுறாரு, கேன்சல் ஆயிடுது அப்பாயின்மெண்ட். ரிமைண்டர். ஓகே, சரி, ரைட். உங்களால போக முடியல, என்ன பண்ணீங்க? நீங்க நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் டேட். நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் ரேட். ஓகே, அப்பாயின்மெண்ட் எப்படி வாங்குங்க? Continuous follow up with the candidates, client. Okay, continuous follow up. Okay, M Kumar, right. So just a second. Good evening, sir. Good evening. The meeting, okay, bye. See, basically இப்ப அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். எல்லாரும் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்களா முதல்ல அப்படின்னு சொல்லுங்க. எத்தனை பேர் கேட்டா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க? 50 ஒரு. ஓகே, 10 பேருக்கு 2 பேர் சார். 10 பேருக்கு 2 பேர் அப்பாயின்மெண்ட். ஓகே ஓகே, அப்ப 2 பேர் தான் ஒரு நாளைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கினா 10 பேர் நீங்க மீட் பண்ணிடணும் இல்லைங்களா? சோ 10 பேர்கிட்ட நீங்க கேட்டிருக்கணும், ரைட்? இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாட் ஒன்லி மீ, எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டோன்ட் டேக் அப்பாயின்மெண்ட்ஸ். சரிங்களா? இனிஷியலி நீங்க வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, மீட் த பீப்புள். சரிங்களா? ஸோ வாட் யூ ஹவ் டு டூ, சிம்பிளி மீட் த பீப்புள். ஜனங்களை போய் உங்களுக்கு பிடிச்சவங்க, உங்களுக்கு பட்டானவங்க, உங்களுக்கு யாரெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, go and meet the people. மீட்டிங் வித்தவுட் எனி அஜெண்டா. சரிங்களா? அஜெண்டா வச்சுக்கோங்க. அவங்க ஈவன் இஃப் தே வாண்ட்னா சும்மா மீட் பண்ண வந்தேன், ஐ வாண்ட் டு மீட் யூ, ஹேவ் அ கப் ஆஃப் காஃபி, ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படிங்கிற மீட்டிங். இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீட் லாட் ஆஃப் பீப்புள். மீட் லாட் ஆஃப் பீப்புள் எப்படி பண்ணும் அப்படின்னா, இந்த மீட்டிங்கோட ஒண்டர் என்ன அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சின்ன ஒரு நான் சொல்றத ஒண்ணு எழுதுங்க. 11 7 4. இந்த 11 7 4 என்ன? ஒரு ட்ரஸ்ட் ஏர்ன் பண்றதுக்கு இந்த 11 7 4 கான்செப்ட். ட்ரஸ்ட் ஏர்ன் பண்றதுக்கு 11 பேர் பார்த்தா 7 பேர். 11 பேர் பார்க்க வேண்டாம், 11 நீங்க பார்க்கணும். சரிங்களா? ஒருத்தரை 11 தடவை நீங்க பார்த்துட்டால் 7 தடவை நீங்க 7 டிஃபரெண்ட் லொகேஷன்ல அவங்கள பாத்தீங்கன்னா டோட்டல் 4 மணி நேரம், 4 hours. So 11 times 7 different location, 4 hours. நீங்க யார மீட் பண்ணாலும் அந்த பர்சன் வந்து அக்வைண்டன்ஸ்ல இருந்து ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. சரிங்களா? அக்வைண்டன்ஸ்ல இருந்து தெரிஞ்சவங்கள்ல இருந்து நெருக்கமானவர்கள் ஆயிடுவார்கள். நீங்க பிரபலமானவர்கள் ஆயிடுவாங்க. அவருக்கு தெரிந்த முகம் ஆகிவிடுவீர்கள். அவருக்கு ரொம்ப பரிச்சயப்பட்ட முகம் ஆகிறதுக்கு இந்த 11 4. அப்ப நீங்க யூ கீப் ஆன் கோ அண்ட் மீட் பீப்புள், கோ அண்ட் மீட் பீப்புள், கோ அண்ட் மீட் பீப்புள். தண்ணி கேளுங்க. ஒரு நாளைக்கு 8 கிளாஸ் தண்ணி குடிக்கணும் இல்லைங்களா? ரைட்? 8 கிளாஸ் தண்ணி குடிக்கணும்னா 8 டிஃபரெண்ட் பர்சன்ட் குடிங்க. நீங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறீங்களா? தனியா சாப்பிடாதீங்க, யார் கூட சாப்பிடுங்க. டீ சாப்பிடுறீங்களா? யார் கூட சாப்பிடுங்க.
லஞ்ச் சாப்பிடுறீங்களா, யார் கூட சாப்பிடுங்க. ஆபீஸ்ல டின் பாக்ஸ் எடுத்துட்டு புதுசா ஒருத்தர்கிட்ட போய் பேசுங்க, அவர்கிட்ட உட்காந்து பேசுங்க. ஸோ பீப்புள் லைக் டு ஹேவ் டியூரிங் லஞ்ச் டைம் டிஸ்கஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ஸோ அருள், நீங்க எங்க லஞ்ச் சாப்பிடுறீங்க ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாமா? மோஸ்ட்லி நீங்க வீட்லயே சமைச்சு கொண்டு வந்துருவோம் சார். என்ன சார்? என்ன வீட்லயே சமைச்சு கொண்டு வந்துருவோம் சார். வீட்லயே கொண்டு வந்துருவேன். வீட்லயே சமைச்சு கொண்டு போயிடுங்க. ஆமா, அவ்வளவுதான். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் டிஃபன் ஆமா சார், ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிடுவோம். வெரி குட், வெரி குட். நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ற மாதிரி பிடிச்சான சாப்பிடுங்க. அப்ப என்ன ஆகும்னா, பெரிய அதாவது ஒருத்தட்ட அறிமுகப்படுத்தி ஒன்னா அவர்கிட்ட நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்க கூட உட்கார்ந்தா so many things they will discuss and then acquaintance ஒரு acquaintance தெரியும். அன்னைக்கு வந்து சப்போஸ் பிரேம்குமார் எனக்கு இன்ட்ரோடியூஸ் ஒருத்தர் பண்ணி விட்டாரு, அவர் எனக்கு acquaintance எஸ் பாத்துருக்கேன். அவர் நெருங்கியவரா இருக்கணும்னா அவர்கிட்ட நான் 11 டைம்ஸ் பாத்துக்கணும், 7 டிஃபரெண்ட் லொகேஷன்ல பாத்துக்கணும், 4 நேரம். சோ இந்த மந்திரத்தை நீங்க யூஸ் பண்ணீங்க. சரிங்களா? சோ இது வந்து அப்புறம் பேசிக்கலாம். ஓகே, வெரி குட். சோ அந்த மாதிரி we have to talk to the people, learn, meet the people. மீட் பண்ணி பேசும்போது what will happen, you will become more known face ஆயிடுவீங்க. அண்ட் நாலாவது, இந்த क्वेश्चन நான் கேக்குறேன் உங்களுக்கு எல்லார்ட்டையும். ஓகே, are you a specialist? நீங்க ஸ்பெஷலிஸ்டுங்களா? இப்ப என்ன எல்லாம் பாருங்க. சப்போஸ் என்னோட ஃபேஸ் இருக்குங்க, சரிங்களா? இந்த தலையில எத்தனை பார்ட்ஸ் இருக்கு? பிரெயின் இருக்கு, காது இருக்கு, கண்ணு இருக்கு, நோஸ் இருக்கு, வாய் இருக்கு, தொண்டை இருக்கு, சரிங்களா? ஸ்கின் இருக்கு. இப்போ ஒரு டாக்டர்கிட்ட நான் போறேன், எனக்கு காதுல வலி அப்படின்னு சொல்றேன், சரிங்களா? ஜெனரல் எம்பிபிஎஸ் டாக்டர். அவர்கிட்ட போயிட்டு அவர் என்ன சொல்லுவாரு, நான் பார்க்க முடியாது சார், நீங்க போயிட்டு இஎன்டி போய் பாருங்க. இனிஷியல் செக்அப் பண்ணிட்டு எனக்கு என்னன்னு தெரியல, நீங்க போயிட்டு இஎன்டி பாருங்க அப்படின்பாரு. Am I right or wrong? எஸ் சார், எஸ் சார். சரிங்களா? நாம என்ன பண்ண நினைக்கிறோம்னா, எம்பிபிஎஸ் டாக்டர்கிட்ட கீமோதெரபி பண்ணுங்க, இல்லாட்டி எம்பிபிஎஸ் டாக்டர்கிட்ட எனக்கு வந்து போயிட்டு எனக்கு வந்து அதர் கார்டியாக் இது டென்டிஸ்ட் போயிட்டு நமக்கு வந்து கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி we are behaving like that. அப்ப என்ன சொல்லணும் அப்படின்னா, if you become specialist, இப்போ ஒரு டாக்டருக்கு எம்பிபிஎஸ் படிச்சவருக்கே நம்மளால காது பார்க்க முடியல, கண்ணு பார்க்க முடியல அப்படின்னு சொல்லும் போது, ஒருத்தர் பினான்சியல் அட்வைசரா நீங்க இருக்கும்போது, நான் பினான்சியல் சூப்பர் மார்க்கெட் நான் எல்லாத்தையும் பண்ணுவேன் அப்படின்னு, இன்சூரன்ஸ் சூப்பர் மார்க்கெட், இன்சூரன்ஸ்ல எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க அவருக்கும் கான்பிடன்ஸ் இருக்காது, உங்களுக்கும் கான்பிடன்ஸ் இருக்காது. ஐ எம் டாக்கிங் அபவுட் நாட் ஒரு லோயர் லெவல் ஒரு 1000 ரூபாய் இன்சூரன்ஸ் இல்ல. இஃப் யூ வாண்ட் டு ரீச் அல்ட்ரா ஹை நெட்வொர்க் கஸ்டமர், ஹை நெட்வொர்க் கஸ்டமர், நல்ல இன்கம் வர்ற கஸ்டமர்கிட்ட நீங்க பேசணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு பி ஸ்பெஷலிஸ்ட். நீங்க எல்லாம் வந்து ஒரு HNI கஸ்டமர் பார்க்கணுமா வேண்டாமா? ஃபர்ஸ்ட் டெல் மீ. அதுக்கு ஆசை இருக்கா இல்லையா? எஸ் சார். ஸோ இஃப் யூ வாண்ட் டு பிகம் HNI கஸ்டமர்கிட்ட நீங்க வந்து போகணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலைசேஷன் உங்களுக்கு வேணும். இந்த ஸ்பெஷலைசேஷன் இல்லைன்னா தட் HNI கஸ்டமர் வில் நாட் லெட் யூ இன்சைட். அப்ப நீங்க உங்களோட இன்சூரன்ஸ் இப்ப வந்து பீயிங் ஒரு விசிட்டிங் கார்டுல நீங்க வந்து எதுல ஸ்பெஷலிஸ்ட்னு போட்டுப்பீங்க? பிஃபோர் கோயிங் டு த டாபிக், எதுல ஸ்பெஷலிஸ்ட்னு நீங்க சொல்லிப்பீங்க? இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ்ல ஸ்பெஷலிஸ்ட்னா எல்லா இன்சூரன்ஸ்லயும் ஸ்பெஷலிஸ்டா? கார்பரேட் இன்சூரன்ஸ்ல ஸ்பெஷலிஸ்டா? ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல ஸ்பெஷலிஸ்டா? கேபிட்டல் அனலிஸ்ட். கேபிட்டல் அனலிஸ்ட். கேபிட்டல் என்ன சொல்லுங்க, அது நான் அப்புறம் கேக்குறேன். ஏதாவது ஒன்று தூக்கி அடிக்க கூடாது. பட் ஸோ ஆனஸ்ட்லி நீங்க உங்களை கொஸ்டின் பண்ணிக்கோங்க. நான் ஒரு HNI போய் நான் ஒரு 5 லட்சம் ரூபா 6 லட்சம் ரூபா வரணும்னா, டெஸ்பைட் ஹேவிங் ஆல் தீஸ் திங்ஸ், கான்செப்ட் செல்லிங், அதுக்கப்புறம் ப்ராடக்ட் பத்தி தெரிஞ்சிருக்கணும், சீக்கிங் அப்பாயின்மெண்ட் அண்ட் இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட், இதெல்லாம் போக நான் எதுல ஸ்பெஷலைசேஷன் இருக்கேன் அப்படின்னு நீங்க உங்களோட கொஸ்டின் பண்ணிக்கணும்.
ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் எவ்வளவு சார்ஜ் பண்றாரு, ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் எவ்வளவு சார்ஜ் பண்றாரு, நீங்களே பாருங்க. ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா எவ்வளவு கன்சல்டேஷன் ஃபீ? மினிமம் 1000 ரூபாய் இல்லாம இல்ல. அதே எம்பிபிஎஸ் டாக்டர்கிட்ட போனா 100 ரூபாய் தான் ஃபீ. ஸோ இஃப் யூ வாண்ட் டு பி எ எம்பிபிஎஸ் டாக்டர்னா யூ கண்டினியூ டு பி. பட் இஃப் யூ ஆர் பிகமிங் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் ஸ்பெஷலைசேஷன் ஆக உங்களோட வேல்யூ ஜாஸ்தி ஆகும். ஸோ ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் இஃப் யூ வாண்ட் டு பி, நீங்க வந்து ஒரு சீரியஸான HNI, நான் கோயிங் டு ஏர்ன் லாட் ஆஃப் மணி ஃப்ரம் திஸ் ஃபீல்ட் அப்படின்னா யூ ஹாவ் டு பி ஸ்பெஷலிஸ்ட் இன் எனி ஒன் ஆஃப் தம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட் இஸ் யுவர் ஸ்பெஷலைசேஷன்? நான் வந்து தெரியுதா ஸ்கிரீன்ல, வாட் இஸ் யுவர் ஸ்பெஷலைசேஷன்? ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நம்பர் 1 எழுதிக்கங்க. அருள் தெரியுதா? தெரியும் சார், தெரியும் சார். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். நம்பர் 2 ரிட்டையர்மெண்ட் பிளானிங். நான் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்ல எக்ஸ்பர்ட். ஆர் அசெட் மேனேஜ்மெண்ட். 4வது ஃபேமிலி பிளானிங் சக்சஷன். இது வந்து இந்த 4வது சொன்ன பாத்தீங்களா, இது வந்து நீங்க வந்து உடனே எடுத்துக்காதீங்க இந்த ஃபேமிலி பிளானிங் சக்சஷன். ஆனா இன்னைக்கு நம்ம டிமாண்ட் இருக்கிறது ஹை நெட்வொர்க் செக்மெண்ட்ல இந்த ஃபேமிலி பிளானிங், ஃபேமிலி சக்சஷன் பிளானிங் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஈவன் எனக்கு கூட எல்லா விஷயமும் தெரியாது. பட் இந்த ஃபேமிலி பிளானிங் சக்சஷன் வந்து வெரி ரேர் இன் த மார்க்கெட். நீங்க இது நல்லா படிச்சுக்கிறீங்க, ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்ல போய் CFP அந்த மாதிரி படிச்சீங்கன்னா உங்களுக்கு உங்களோட லெவல் ஆஃப் இன்ட்ராக்ஷன் வில் பி மச் ஹையர். அதாவது நீங்க வந்து இப்படி நேர்கோட்ல போயிட்டு இருக்கீங்கன்னா ஒரு 5 டிகிரி இதை தூக்கி விட்டுரும். 5 டிகிரின்னா என்ன, இந்த நேர்கோட்ல போயிட ஆரம்பிச்சிடும் இந்த ஸ்பெஷலைசேஷன் பண்ணாலே. பட் இஃப் யூ நோ த ஃபேமிலி பிளானிங் சக்சஷன்னா யுவர் growth will be vertical. வெர்டிகல்னா என்ன, இப்படி போகும். இது 3 முன்னாடி தெரிஞ்சா என்ன இருக்கும், இப்படி போறது உங்களுக்கு வந்து 5 டிகிரி இன்க்ரீஸ் கொடுத்து இப்படி போகும். ஸோ யூ வில் பி கோயிங் லைக் திஸ். அதர் ஏஜென்ட்லாம் இப்படி போவாங்க. Hello Priya, can you understand what I am saying? But if you know the family planning and succession, your growth will be vertical. You will be knocking the door of big people like Lakshmi Mills, அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் ஆண்டர்பிரினர்ஸ். அவங்கள்ட்ட போயிட்டு நீங்க வந்து போர்டு கன்சல்டன்ட் அட்வைசரா நீங்க உட்காரலாம். போர்ட் ஆஃப் அட்வைசர்ஸ்ல உங்களையும் சேர்த்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பீயிங் நம்ம இன்சூரன்ஸ் ஏஜென்சி பண்றவரை இது பண்ணிட்டு இருக்காரு. He is earning in crores and crores of money, and you can charge for your consultancy, my dear friend. உங்களை நீங்க சார்ஜ் பண்ணலாம் உங்க அட்வைஸுக்கு. ஸோ லெட் அஸ் see என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு பிரீஃப் ஹிஸ்டரி. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி மாஸ்டர் த இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட் கான்செப்டை நீங்க மாஸ்டர் பண்ணிக்கங்க. அண்டர்ஸ்டுட்? அருள்ராஜ் புரியுதுங்களா? தாரணி புரியுதா? எஸ் சார், எஸ் சார். இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட் கான்செப்டை நீங்க சொந்தமா டைம் எடுத்து வாட் இஸ் இன்கம், எப்படி இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட் கான்செப்ட்ஸ், டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் இருக்கு. யூ கேன் கம் அண்ட் சிட் வித் மீ, ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. சரிங்களா? இன்னைக்கு டைம் ரொம்ப கம்மி இருக்கிறதுனால எல்லாத்தையுமே சொல்ல முடியாது. பட் ஐ டோல்ட் யூ ப்ரீவியஸ் இதுல சொன்ன செக்மெண்ட்ல சொன்னேன். அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் பிளானிங். ரிட்டையர்மெண்ட் பிளானிங் கன்சிஸ்டன்ட் இன்கம் வித்தவுட் ரிஸ்க். கன்சிஸ்டன்ட் இன்கம் வித்தவுட் ரிஸ்க், இதை பத்தி நாம பேசணும். சரிங்களா? கன்சிஸ்டன்ட் இன்கம் வித்தவுட் ரிஸ்க். ஐ டோல்ட் யூ வாட் ஆர் த annuities, 6 டைப் ஆஃப் இன்கம் அது சொன்னேன். ரெண்டல் இன்கம், இன்ட்ரெஸ்ட் இன்கம், டிவிடெண்ட் இன்கம், அதுக்கப்புறம் கூப்பான்ஸ், சோஷியல் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் annuity. இது நீங்க தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் அசெட் மேனேஜ்மெண்ட். அசெட் மேனேஜ்மெண்ட் இஸ் நார்மல்ங்க. அசெட் மேனேஜ்மெண்ட்னா சைல்டு எஜுகேஷன், யூலிப்ஸ், என்டோமெண்ட், மணி பேக், லாப் பிளான் மாதிரி எக்ஸெட்ரா அதெல்லாம் இருக்கிறது அசெட் மேனேஜ்மெண்ட். இன்னைக்குல இருந்து உங்களோட விசிட்டிங் கார்டை நீங்க ரீடிசைன் பண்ணுங்க. எதுல நீங்க இருக்கீங்க, அட்லீஸ்ட் யூ கேன் சூஸ் 2. நான் அசெட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்ல நான் எக்ஸ்பர்ட் சார் அப்படின்னு சொல்லும் போது யூ ஆர் கிவிங் ஒரு செப்பரேட் செக்மெண்ட் சொல்றீங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் இது பண்றீங்க, அதாவது ரிட்டையர்மெண்ட் பிளானிங். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஆட் ஒன் மோர் திங். அதை நான் அப்புறம் சொல்றேன். கார்பரேட் ரிஸ்க் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நான் அப்புறம் சொல்றேன். தென் உங்களுக்கு வந்து என்ன இருக்கு, ஃபேமிலி பிளானிங் அண்ட் சக்சஷன். ஃபேமிலி பிளானிங் அண்ட் சக்சஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரியேட்டிங் எஸ்டேட். கிரியேட்டிங் எஸ்டேட் அப்படின்னா என்ன, ஒருத்தருக்கு சப்போஸ் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒருத்தர் எடுத்துப்போம், யாராவது வாலண்டியர் இருக்கீங்களா?
ரகுநாதன் சார் பேசிட்டு இருக்காரு, அவரை நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? சப்போஸ் இப்ப ரகுநாத் சாரோ வேற ஒருத்தரோ சீனியர், அதனால அவங்க பேர் எடுக்கிறேன். சப்போஸ் அவங்களுக்கு பெரிய ஒரு சொத்து இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஜஸ்ட் அசியூம் தட் தே ஹவ் காட் அரௌண்ட் ஒரு 100 crore ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த 100 crore ப்ராப்பர்ட்டியை எப்படி மேனேஜ் பண்றது? இல்லாட்டி ஒரு அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் இருக்கு, ஏதாவது ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன வேணும்? ரெனோவேஷன் பண்ணணும், அண்ட் தென் ரீபில்டிங் பண்ணணும். அதுக்கப்புறம் தென் அந்த சொத்தை உடையாம பார்த்துக்கணும். அந்த செக்ரிகேஷன் ஆகாது. ஆஃப்டர் டெத் ஆஃப் தட் பர்சன் அந்த சொத்தை வேற கைக்கு பிரிஞ்சு போகக்கூடாது. ஸோ அதை எப்படி பண்றது? இப்போ ரெனோவேஷன் பண்ணணும்னா எவ்ரி 3 or 5 yearsல பெரிய இதெல்லாம் ரெனோவேஷன் பண்ணணும். அந்த ரெனோவேஷனுக்கு என்ன பண்ணணும்? ரெனோவேஷனுக்கு நீங்க ஃபண்ட்ஸ் சேர்த்து வைக்கணும். யூ ஹாவ் டு புட் அசைட் சம் ஃபண்ட். ஸோ அந்த புட் அசைட் எங்க பண்ணுவீங்க? யூ கேன் புட் இட் இன் என்டோமெண்ட் பிளான், யூலிப் பிளான்ஸ், லாப் பிளான் ஆர் உமங் பிளான். இதுல போட்டீங்கன்னா கன்சிஸ்டன்டா வந்துட்டு இருக்கும். யூ கேன் கிரியேட் இட் ஃபார் அந்த ரியல் எஸ்டேட்டை மெயின்டெனன்ஸ்க்காக, ரியல் எஸ்டேட் மெயின்டெனன்ஸ் ஃபண்டுக்காக கிரியேட் பண்ணலாம். ரெனோவேஷனுக்காக யூஸ் பண்ணலாம், ரீபில்டிங்காக. சப்போஸ் ஒருத்தர் XYZ இருக்காரு, அவர் இறந்துட்டாருன்னு வச்சுங்களேன். அப்ப என்ன பண்ணுவாங்க? பேசிக்கலி ஒரு எவ்ரி ஜெனரேஷன் அந்த ப்ராப்பர்ட்டியை ரீபில்டு பண்ணுவாங்க. ஒரு 30 வருஷம் 40 வருஷம் ஆயிடுச்சுன்னா அந்த ப்ராப்பர்ட்டி நேச்சுரலி ரீபில்டு பண்ணுவாங்க. ரீபில்டு பண்ணும்போது அந்த லேண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், ப்ராப்பர்ட்டி அங்க உட்கார்ந்து இருக்கிற பில்டிங் ப்ராப்பர்ட்டி கம்மியாயிடும். அப்ப யூ நீட் ஃபண்ட். அப்போ ஒருத்தர் இறந்துட்டா அவரோட பணத்தை வச்சு அவங்க பசங்க பில்டு பண்ணலாம். ஸோ இது மாதிரி எஸ்டேட் கிரியேஷன் பண்ணலாம். கிரியேட்டிங் ரீபில்டிங் ஃபண்ட் பண்றோம். தென் கிரியேட் 3 generation இன்கம் வித்தவுட் ஸ்பிளிட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டி ஸ்பிளிட் ஆகாம, இப்போ 10 ஏக்கர் ஒருத்தர் வச்சிருந்தாருன்னா 4 பசங்க இருந்தா 5 பசங்க இருந்தா 2 ஏக்கர் ஆயிடும். அவங்களுக்கு 2 பசங்க இருந்தா 1 ஏக்கர் ஆயிடும். அவங்களுக்கு 2 பசங்க இருந்தா 50 சென்ட் ஆயிடும். ஸோ 10 ஏக்கர் இருந்தது 50 சென்ட் ஆகிறதுக்கு ஒன்லி 3 generation இஸ் ரிக்வயர்டு. இப்பெல்லாம் என்ன பண்றாங்கன்னா அதை ஸ்பிளிட் ஆகாம தே ஆர் கிரியேட்டிங் சம் கைண்ட் ஆஃப் ஒரு ஃபேமிலி ஆஃபீஸ் மாதிரி கிரியேட் பண்றாங்க. அந்த ஃபேமிலி ஆஃபீஸ் கிரியேட் பண்ணிட்டு அந்த சொத்து அப்படியே இருக்கும், அந்த மேனேஜிங் மட்டும் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். இதெல்லாம் நீங்க படிக்கணும். இது ஒரு ஜிஸ்டா சொன்ன மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நான் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், கார்பரேட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். சரிங்களா? இது நோட் டவுன் பண்ணிக்கங்க. கார்பரேட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு என்னன்னா, ஆர் ஸ்மால் பிசினஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸ்மால் பிசினஸ் ஆர் பார்ட்னர்ஷிப் ஃபிம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் பேர்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு 2 இண்டிவிஜுவல் இருப்பாங்க, ஆர் 3 இண்டிவிஜுவல் இருப்பாங்க, ஈவன் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. அந்த கம்பெனில பாத்தீங்கன்னா அந்த இண்டிவிஜுவல் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அந்த டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸா இருந்தா அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதை நீங்க அவருக்கு சொல்லணும். பார்ட்னர்ஷிப் ஃபிம்ல அரவிந்துக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பார்ட்னர்ஷிப் நிறைய மெயின்டைன் பண்ணிருக்காரு. ஸோ வி ஹாவ் டு ஸ்பீக் டு தம். இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபிர்மோட ப்ராஃபிட்டபிலிட்டி, அதாவது சடன் லாஸ் ஆஃப் லைஃபுக்கு நாம என்ன ஆகுமெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப கீமேன் இன்சூரன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூ டாக் டு கீமேன் இன்சூரன்ஸ் பாருங்க. அதுக்கப்புறம் குரூப் இன்சூரன்ஸ் பத்தி பேசுங்க. அதுக்கப்புறம் யூ டாக் டு குரூப் கிராச்சுவிட்டி ஸ்கீம் பத்தி பேசுங்க. என்னடா சார் இது, நீங்க டெவலப்மெண்ட் ஆஃபரா இருந்து குரூப் கிராச்சுவிட்டி ஸ்கீம் பத்தி பேசுறீங்க. குரூப் கிராச்சுவிட்டி ஸ்கீம் பத்தி பேசும்போது யூ கேன் ஸ்பீக் லைக் திஸ். அங்க எம்ப்ளாயிஸை பாத்துக்கலாம். தென் யூ கேன் பிரிங் இன் எம்ப்ளாயர் ஸ்கீம்ஸ் கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் கீமேன் இன்சூரன்ஸ், மார்ட்கேஜ் இன்சூரன்ஸ். ஸோ யூ டாக் டு ஆல் திஸ் பீப்புள். இந்த மாதிரி நீங்க பேசும்போது உங்க செக்மெண்ட் ஸ்பெஷலைசேஷன் டிஃபரண்ட் ஆயிடுது. அந்த செக்மெண்ட்ல நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. பட் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, ஒரு மிஸ்டேக் பண்ணாதீங்க. இந்த செஷன் அட்டன் பண்ணது அப்புறம் நான் எல்லாத்தையும் பண்றேன் அப்படின்னு உட்காந்தீங்கன்னா யூ வில் நாட் பி ஸ்பெஷலிஸ்ட் இன் எனி ஆஃப் திஸ் திங். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை சூஸ் பண்ணுங்க. அண்ட் தென் அப்ரோச் 1 or 2 செக்மெண்ட். அதுல போயிட்டு ஸ்பெஷலிஸ்டா நீங்க போட்டு உங்களோட நிஷ் டிஃப்ரெண்டா இருக்கணும், உங்களோட கஸ்டமர் பேஸ் டிஃப்ரெண்டா இருக்கணும். யார் எந்த தேர்ட் ஏஜென்ட் வந்தாலும் அதை உடைக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு கான்செப்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். தென் ஒன்லி த கஸ்டமர் இன் 21st century இன்னைக்கு லெவல்ல இருக்கிற கஸ்டமர் உங்களுக்கு வேல்யூ கொடுப்பாங்க. ஸோ டெல் மீ நவ், ஆன்சர் மீ. இஃப் யூ வாண்ட் டு பி ஸ்பெஷலிஸ்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி 1000ல் ஒருவனா நீங்களும் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? 10ஓட 11 ஸ்பெஷலிஸ்ட். ஓகே, சோ அருள்ராஜ் வாண்ட் டு பி ஸ்பெஷலிஸ்ட், சௌந்தரராஜன் ஸ்பெஷலிஸ்ட். சோ யாரெல்லாம் ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறவங்க, யாரெல்லாம் ஜெனரலிஸ்டா இருக்கணும். MBBS டாக்டருக்கு 100 ரூபா தான் ஃபீஸ், ஆங்காலஜிஸ்டுக்கு 2000 ரூபாய் ஃபீஸ் ஒரு சிட்டிங்க்கு. ஸோ நீங்க
ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரா இருக்கணும்னு விரும்புறீங்களா, இல்லாட்டி எம்பிபிஎஸ் நானும் வந்து பேக்கை தூக்கிட்டு எல்லார்ட்டையும் போய் பார்த்துட்டு இருப்பேன் எனக்கும் வந்து கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? ஸோ டோன்ட் பி இது. How many of you? Please reply. Balasundram. Yeah. APK Kumar. Okay. சொல்லுங்க. ஸ்பெஷலிஸ்ட் Specialist. ஸ்பெஷலிஸ்ட் அட்வைசர், லைஃப் அட்வைசர். Okay, very good. பாலாஜி நீங்க சொல்லுங்க. இப்ப ஸ்பெஷலிஸ்டா இருக்கணும்னா நீங்க கொஞ்சம் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நத்திங் கம்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். டைம் இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்க பணம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம், இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். பேசிக்லி உங்களுக்கு என்ன வேணும்னா யூ ஹாவ் டு பி எ ஸ்பெஷலிஸ்ட். அப்படின்னா டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். தென் யூ ஹாவ் டு மீட் பீப்புள், கண்டினியூஸ்லி மீட் பீப்புள் வித் 1174. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டெல் யூ டுடே. இன்னைக்கு மீட்டிங்ல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈச் பர்சன் ஒரு ரீகேப் சொன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓவர் டு யூ. நான் அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். யூ வாண்ட் டு இது எல்லாருக்கும் ஒரு பிடிஎஃப் நான் அனுப்பிச்சு விட்டுறேன். டோன்ட் வரி. PDF. How to approach people? ஜஸ்ட் a minute. நான் ஓகே, தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து ஒவ்வொருத்தரும் நீங்க என்ன லேர்னிங் டுடே அப்படின்னு சொல்லுங்க. ஐ வில் ஆல்சோ இதை வச்சுதான் நான் அட்டெண்டன்ஸும் நான் மார்க் பண்றேன். தேங்க்யூ.